ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டில் கோதுமை குழிப்பணியாரம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோதுமை பணியாரம் ரெடி பண்ணுறதுக்காக நான் 200 மில்லி கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை ஹீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா உருகிற வரைக்கும் வச்சிடலாம். பாகுப்பதம் தேவையில்லை. உருகினதும் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு ஜார் எடுத்துப்போம். ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். இதோட 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். சுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிப்போம். பவுடர் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 200 மில்லி கப்பில் நாம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதோட ஒரு கரண்டி தோசை மாவு சேர்த்துக்கலாம். தோசை மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இதோட நாம் காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர், ஏலக்காய், சுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். மீடியம் சைஸில் ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் பணியாரம் நல்லா உப்பலாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பணியாரம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேனை நெய் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது மாவை கல்லில் ஊற்றிக்கலாம். இந்த குழியில் மாவை விடும்போது 3/4 அளவு மட்டும் மாவு சேர்த்தா போதும். மேலே வர சேர்த்திங்க அப்படின்னா பொங்கி வர்றப்போ சைட்லலாம் சிந்துற மாதிரி ஆகிடும். பணியாரம் ஷேப்பே இல்லாமல் போயிடும். அதனால் 3/4 அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது மேலே 2 ட்ராப் மட்டும் நெய் விட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கம் எல்லாம் சீக்கிரமே கரிஞ்சிடும். நடுப்பகுதியில் கொஞ்சம் வேகாத மாதிரி பச்சை மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி மறுபடியும் நாம் இந்த கல்லில் 2 ட்ராப் எண்ணெய் விட்டு மாவு விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்டான கோதுமை குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.